எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த அதிகாரம்னு பார்த்தாச்சுன்னா புறங்கூறாமை. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதிகாரம். கண்டிப்பாக நம்ம இது இன்றைக்கி 10 குறளையும் முழுசாக பார்த்துருவோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புறங்கூறாமை. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த புறங்கூறாமையில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு போய் கேட்போம். இந்த புறங்கூறாமை அதிகாரத்தினுடைய முதல் குறளான அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவன் அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கலாமா. நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குறள் எல்லாமே பார்த்தோம். அறமும் அன்பும் மிக சிறந்தது இல்லையா? அப்போ அறத்தின் வழியாக வாழ்கிறது மிக மிக சிறந்தது. அது துறவரத்துக்கு இணையானது நம்ம பார்த்தோம். அப்போது நீ அந்த அறத்தின் வழியாக கூட நீ நடக்காமல் இருக்கலாம். ஆனால் புறங்கூறான் என்றால் இனிது. நீ ஒருவரை பற்றி இன்னொருத்தங்க கிட்ட புரளி பேசாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா அப்படின்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பார்த்தீங்களா, ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ உன் இஷ்டம் போல் இரு, இஷ்டம் போல் வாழு. பட் அடுத்தவனை பற்றி இன்னொருத்தனை பற்றி நீ யாருக்கிட்டையும் புறங்கூறாத, புரளி பேசாத அப்படிங்கிறத ஐயன் வள்ளுவன் அந்த காலத்திலே அருமையாக எழுதி வச்சுருக்காங்க. வாங்க குறள் நம்ம ஒர்க்கோட வாசிப்போம். அறங்கூறான் இல்லா செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. பார்த்தீங்களா, அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. நீ அறத்தை கூட செய்யாமல் இருப்பா, அறத்தின்படி கூட நீ வாழாமல் இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பிறரை பார்த்து நீ புறங்கூறாமை, புறத்தையே நீ பிறரை பற்றி நாம் புறங்கூறாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப இனிது என்று ஐயன் வள்ளுவன் அழகாக சொல்கிறார். இரண்டாவது திருக்குறளை பார்ப்போம். அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. பார்த்தீங்களா, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்ம அறத்தின் வழியில் வாழ்வதே சிறப்பு இல்லையா? நீ அறத்தின் வழியில் வாழாமல் கூட இரு, அது கூட தீங்கு இல்லை. ஆனால் அதை விட தீங்கு எது? ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாங்கு பேசுவது மிக பெரிய தீதே அப்படின்னு ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பார்த்தீங்களா, அதுதான் அருமையாக சொல்கிறார். அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. பார்த்தீங்களா, புறநழி பொய்த்து நகை. நீ அறத்தின் வழியில் கூட வாழாமல் அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை வாங்கிட்டா, அதுவே தப்பு தான், அதுவே தீது தான், அதே தீமை தான். ஆனால் அதை விட கொடிய தீமை எதுவாம்? ஒருத்தர் நம்ம நேரில் பார்க்க மட்டும் பொய்யாக சிரித்து பேசிவிட்டு, என்னப்பா எப்படி நல்லா இருக்கீங்கெல்லாம், வீட்டிலலாம் சோக்கியமா அப்படி எப்படி நம்ம கேட்டுக்கிட்டு கடைசியில் அவர் போனதுக்கப்புறம் வேறு ஒருத்தர்கிட்ட அவர் அப்படியாக்கா, அவர் சரியான ஆள், அவர் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணார், நான் அதை பார்த்தேன் அப்படின்னு அவர் பண்ணாத செயல்களை நம்ம பண்ணிய மாதிரி நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம் இல்லையா? இது மிகப்பெரிய தீமை. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் உறக்க கூறுகிறார். அறநெழியி அல்லவை செய்தலின் தீதே புறநெழியி பொய்த்து நகை. அதனால் அடுத்தவங்களை பற்றி புறம் கூறாதீர்கள், பொல்லாங்கு பேசாதீர்கள். இதுதான் ஐயன் வள்ளுவன் இந்த குறளில் நமக்கு தருகின்ற கருத்து. இது வெறும் குறள் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் இந்த குறள். ஏன்னா நம்ம கிட்ட பல பேர்கிட்ட இந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது இல்லையா? நம்ம யாரையாவது ஒருத்தரை நம்ம பார்த்து சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம தெரிஞ்சவராக தான் இருப்போம். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் நம்ம அதை அடுத்தவங்க கிட்ட அவரை பற்றி பேசி நம்ம என்ன பண்ணுவோம், நகைப்புக்கு உள்ளாக்குவோம். அவரை பற்றி பொல்லாங்க பேசுவது, அவரை பற்றி பாசாங்க செய்வது, இதெல்லாமே என்னது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு யார்? ஐயன் வள்ளுவன். ஏன்னா இதெல்லாம் தீமை, இதெல்லாம் மிக கொடிய தீமையாக கருதுகிறார் ஐயன் வள்ளுவன். நீ எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசு,
ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி முடிச்சிட்டிங்கன்னா அந்த விஷயம் அதோடு முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் அவரை பற்றி நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, இன்னொருத்தரை பற்றி இவர்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த புறம் கூறுறது விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாது என்று ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். அறநிலையை எல்லவை செய்தலின் தீதே புறநிலையை பொய்த்து நகை. வாங்க 3வது திருக்குறளை பார்ப்போம். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூற்றம் ஆக்கத்தரும். வாங்க மறுபடியும் வாசிப்போம். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூற்றம் ஆக்கத்தரும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சிம்பிளாக சுருக்கமாக சொல்லப்போனால், ஒருத்தனை பற்றி நீ அறமில்லாமல் அவன் செய்த செயலை மாற்றி வேறொன்று பொய்யாக சொல்லி அதை நீ புறம் பேசினால் நீ உயிரோடவே இருக்காது, செத்துருன்னு சொல்கிறார் ஐயன் வள்ளுவன். அதைத்தான் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் செத்துரு அறங்கூற்றம் ஆக்கத்தரும். அறத்தின் வழியில் நீ நடக்கலை, நீ அறத்தின் வழியில் ஏற்க நடக்காம தான் நீ புறம் பேசிகிட்டு இருக்க. அப்படி புறம் பேசினாலும் அவர் செய்த செயல் ஒன்று இருக்குல்ல, அந்த செயலை சொல்லாமல் அதற்கு பதிலாக வேறொரு செயலை சொல்லி அதை புறங்கூறி பொய்யாக நடந்து நீ உயிர் வாழ்வதை விட சாவது நன்று என்று ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். பார்த்தீங்களா, சும்மா நச்சுன்னு ஒரு திருக்குறள்னால் அது இதுதாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நீ வாழ்வது வேஸ்ட், இந்த உலகத்துக்கு நீ ஒரு சும்மா, நீ இருக்கிறத விட செத்துரு அப்படின்னு சொல்லி பச்சின்னு அடித்த மாதிரி பல்லாக்கா சொல்லிட்டாரு நம்ம ஐயன் வள்ளுவன். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூற்றம் ஆக்கத்தரும். பார்த்திங்களா, நீ அறத்தின் வழியாமல் நீ வாழலை. அப்படி இருந்தோம் நீ ஒருவன் செய்கின்ற செயலை இன்னொருவிடம் மாற்றி பொய்யாக சொல்கிறோம் இல்லையா, இப்படி சொல்லி உயிர் வாழ்வதை விட நீ செத்துருன்னு சொல்கிறாரு. நீ ஒருத்தன் செய்த செயலை அப்படியே சொன்னால் உனக்கு என்ன குறைஞ்சா போயிடுவேன். நீ அப்படியே சொல்லலை, நீ அதுக்கு நீ சொல்லாமலே இருக்கலாம். பட் நீ அப்படி சொல்லும்போது அதை பொய்யாக சொல்கிறா இல்லையா, அதுக்கு நீ செத்துருன்னு சொல்கிறாரு. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூற்றமாக்கத்தரும். வாங்க 4வது குறளை பார்ப்போம். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். வாங்க மறுபடியும் வாசிப்போம். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இதனுடைய அர்த்தம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். நீ எதுவாக இருந்தாலும் அவன் முன்னாடி கண்ணை பார்த்து நேருக்கு நேர் நச்சுன்னு சொல்லிடுன்னு ஐயன் வள்ளுவன் சொல்கிறார். அவன் போனதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிட்ட அவன் பின்னாடி நின்று நம்ம சொல்லவே கூடாது. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். கண்ணின்றி கண்ணற சொல்லின் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். நீ நேருக்கு நேராக ஒருவருடைய குறைகளை எதுவாக இருந்தாலும் கடுமையாக சொல்லுங்கள், அதில் தப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் பின் விளைவுகளை பற்றி நம்ம எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு அப்படின்னு ஐயன் வள்ளுவன் கடுமையாக விமர்சிக்கிறார். கண்ணினின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க சொல்லுங்க, கண்ணின்று கண்ணற சொல்லின்னு சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, முன்னின்று பின்னோக்கா சொல். ஆனால் அவன் போனதுக்கப்புறம் பின்னாடி நின்றுட்டு பின்விளைகளை பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்னது அவன் செய்கின்ற செயலை பற்றி அடுத்தவனிடம் பொல்லாங்கு புரளி பேசக்கூடாது. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் ஒவ்வொரு குறளிலும் அழகாக எடுத்துரைக்கிறார் நமக்கு. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். வாங்க 5வது திருக்குறளை பார்ப்போம். அரண் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறன் சொல்லும் புன்மையார் காணப்படும். வாங்க மறுபடியும் வாசிப்போம். அரண் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறன் சொல்லும் புன்மையார் காணப்படும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிறான், அதாவது ஒருவன் இன்னொருத்தனை பற்றி உங்ககிட்ட புறம் பேச வாரான், இல்லை புறம் பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் அவனை ஈஸியாக எடை போட்டுடலாம். எப்படி என்றால், இவன் அறத்தின் வழியில் நிற்பவன் இல்லை, மாறாக தீய வழியில் நிற்பவன். அதனால்தான் இன்னொருத்தனை பற்றி உங்ககிட்ட புறம் பேசுகிறான்.
நாளைக்கு உங்களை பற்றியும் வேறொருத்தனிடம் கண்டிப்பாக புறம் கூறுவான். ஏனென்றால் அவனோட செயலே இதுதான். ஏனென்றால் இவன் அறத்தின் வழி நிற்பவன் இல்லை. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். பார்த்தீங்களா, அருமையாக சொல்கிறார். ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையை கொண்டே அவன் அறவழியில் நிற்பவன் அல்லன் என்பது எளிதில் தெரிந்து கொள்ளலாம். உங்ககிட்ட ஒருத்தன் இந்த மாதிரி புறம் பேச வாரான் அப்படின்னா, இல்லை புறம் பேசிக்கிட்டு இருக்கான்னா, நீங்கள் ஈஸியாக அவனை தெரிஞ்சுக்கலாம். இவன் அறத்தின் வழி நிற்பவன் இல்லை. நாளைக்கு என்னது, நம்மளை பற்றியும் வேறொருத்தன்கிட்ட இந்த மாதிரி தான் புறம் சொல்லுவான். அதனால் இவனோட சவகாசமே நமக்கு வேண்டாம், இவனோட நட்பே நமக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல அவனை முறிச்சு விட்டுருங்க. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் என்று. வாங்க 6வது திருக்குறளை பார்ப்போம். பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். வாங்க மறுபடியும் வாசிப்போம். பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பார்த்தீங்களா, அடுத்தவன் குறையை அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாத போது இன்னொருவனால் கூறப்படும். உண்மைதானே? இப்போ நம்மக்கிட்ட வேறொருத்தனுடைய குறையை நம்மக்கிட்ட ஒருத்தவன் சொல்கிறான்னா, சொல்கிறவனுடைய குறையை இன்னொருத்தன் அதே நம்மக்கிட்ட சொல்லுவான். நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்கள். ஏன்டா இப்படி நடக்கிறீங்க? இதுதான் ஐயன் வள்ளுவன் அழகாக கூறுகிறார். நீ யாரை பற்றியும் புறம் கூறாத, பழி பேசாத. நாளைக்கு அது ஒன்றை பற்றியே இன்னொருத்தன் பேசுவான், கண்டிப்பாக பேசுவான். இல்லை, வல்லவனுக்கு வல்லவன் இவ்வுலகில் உண்டு, அந்த பழமொழி இதுக்கு பொருந்தாது. பட் இருந்தாலும் அப்படி இருக்கிற டைமில் இப்படியும் ஒருத்தன் இருக்க தானே செய்வான். வீரத்துக்கு வீரம் ஒருத்தன் இருக்கும்போது பழிக்கு சொல்கிறவன் இன்னொரு பழி சொல்கிறவன் இருக்க தானே செய்வான். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் என்று. பார்த்தீங்களா, அதனால் யாரை பார்த்தும் பழி கூறாதீங்க. என்ன தான் நீங்கள் கூறுனீங்களாலும் நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்று ஐயன் வள்ளுவன் தெளிவாக சொல்கிறார். கேட்டு நடந்துக்கோங்க. பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். வாங்க 7வது குறளை பார்ப்போம். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். வாங்க மறுபடியும் வாசிப்போம். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்களாம். உண்மைதானங்க. ஏன்னா இப்போ ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் ஒருத்தன் இன்னொருத்தன் பண்ணுற தப்பை அவங்கிட்ட நேருக்கு நேராக கண்ணை பார்த்து சொல்லியாச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே நம்மக்கிட்ட ஒரு மாதிரி வேறு மாதிரி நம்மக்கிட்ட பழி சொல்லுவான். அப்புறம் நம்ம பண்ணுற தப்பையும் வேறு மாதிரி அவங்ககிட்ட போய் பழி சொல்லுவான். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் அவனை யாருக்கு தான் பிடிக்கும்? அவனை விட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் விலகி விடுவார்கள் இல்லையா? அப்போது அந்த இடத்துல அவனுக்கு தன்னுடைய நண்பர்களை எப்படி நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலை. இதை அவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறான்னு தெரியலை. ஆனால் அதோட பழக்கமாகவே அவனுக்கு அது மாறிடுது. ஏனென்றால் அவனிடம் அறம் இல்லை. அறம் இருந்திருந்தால் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர். அவங்களே பிரிச்சுருவாங்க, வேறு யாரும் தேவையில்லை. அந்த 4 பேர் நண்பர்களை பிரிக்க வெளியிலேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. உள்ளுக்குள்ளே அவங்களே பிரிஞ்சுப்பாங்க. அதை தான் சொல்கிறார். பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். நட்பை எப்படி மேன்மேலே படுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க? பகை சொல்லி அதை கெடுத்து விட்ருவாங்க, இந்த மாதிரி புறங்கூறியே. அதைத்தான் இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள். எப்படி நட்புறவை தொடரணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு தெரியாதவர்கள் நட்பு கெடும் அளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள். அவங்களே அவங்களுக்கு என்னது ஆப்பு வச்சுப்பாங்களாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
பார்த்துக்கோங்க. அதனால் இந்த மாதிரி செயல்களை யாராவது செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இது அறத்துக்கு சம்மந்தம் இல்லாதது. அதனால் உங்கள் நண்பர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு நட்பு பிரிவு ஒன்று இருக்குது. அதனால் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் இந்த மாதிரி செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இத்தோடு கைவிட்டுருங்க, அறம் வழியில் செல்லுங்கள். வாங்க 8வது திருக்குறளை பார்ப்போம். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மறப்பினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மறப்பினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நெருங்கி பழகியவரின் குறையை கூட, அதாவது நம்மளுடைய நண்பர்கள் நம்மக்கிட்ட நெருக்கமாக பழகிறவங்க இவங்களுடைய குற்றத்தையும் அவர் இல்லாத நேரம் பார்த்து மற்றவர்களிடம் புறம் பேசும் இயல்புடையவர்கள். என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் அந்த நண்பன் என்னெல்லாம் இந்த குறைகள் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அந்த குறைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வேறொருத்தன்கிட்ட அவன் இல்லாத நேரம் பார்த்து புறம் கூறுறான் இல்லையா. இவன் இத்தனைக்கும் நெருங்கி பழகிய நண்பர்களிடம். அப்படி இருக்கும்போது அயலார் காரியத்தில் என்னதான் பேச மாட்டார்கள். வேறொருவன், இப்போ முகம் தெரியாத எவனோ ஒருத்தன் பண்ணுற தப்பை என்ன தான் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும் இல்லையா. தன்னுடைய நண்பன் நெருங்கி பழகிற அவன் பண்ணுற சின்ன சின்ன தப்புக்களோ இல்லைன்னா வேறு ஏதாவது காரியங்களே பிறரிடம் அவன் இல்லாத நேரத்தில் இல்லாத நேரத்தில் புறம் பேசுகிறான். அப்படி பேசுகிறவன் எவனோ முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் பண்ணுறக்கூடிய காரியங்கள், அவன் பண்ணக்கூடிய குற்றங்களை போஸ்ட் அடித்து ஒட்டுவோம் போல இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஆட்களிடம் மிகவும் கவனமாக இருங்கள். அதைத்தான் ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். துண்ணியார் குற்றமும் தூற்றும். நண்பனுடைய குற்றத்தையும் அவன் என்ன சொல்லுவான், புறம் கூறுவான். மறப்பினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. அப்படின்னா அயலார் ஒருவன் பண்ணக்கூடிய குற்றங்களை அல்லது காரியங்களை என்ன தான் செய்ய மாட்டான், என்ன வேணாலும் செய்வான் இல்லையா. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மறப்பினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. அதனால் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க. வாங்க 9வது திருக்குறளை பார்ப்போம். அறநோக்கி யாற்றுக்கோள் வையம் புறநோக்கி புன் சொல்லுரைப்பான் பொறை. வாங்க மறுபடியும் வாசிப்போம். அறநோக்கி யாற்றுங்கோள் வையம் புறநோக்கி புன் சொல்லுரைப்பான் பொறை. இது மிகவும் அற்புதமான திருக்குறள். இது ஒரு அர்த்தத்தை கொஞ்சம் கேளுங்களேன். பிறர் இல்லாத போது அவரை பழிக்கு இழிச்சொற்களை பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமைக்கிறது போலும் அப்படின்னு ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்லவங்களை நான் சுமக்கிறேன், எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணுறவங்களையும் நான் என்ன பண்ணுறேன், நான் சுமந்துட்டு வரேன். அப்படி இருக்கிறதுல சில முற்செடிகள் மாதிரி இந்த மாதிரி புறங்கூறுபவர்களையும் நான் சுமக்கிறது என்னோடய தர்மம் அப்படின்னு பூமி எண்ணுமா. அதாவது தர்மமா அப்படின்னு பூமிக்கே கோபம் வர்ற மாதிரி அதை யோசிக்குமா. அதைத்தான் ஐயன் வள்ளுவன் அழகாக வஞ்ச புகழ்ச்சியில் பொழந்து கட்டியிருக்காரு. அறநோக்கி யாற்றுக்கோள் வையம் புறநோக்கி புன் சொல்லுரைப்பான் பொறை. பார்த்தீங்களா, அறநோக்கி யாற்றுங்கோள் வையம் புறநோக்கி புன் சொல்லுரைப்பான் பொறை. அதைத்தான் பிறர் இல்லாத போது, ஏன்னா கண்டிப்பாக நேருக்கு நேராக பார்த்து சொல்லியாச்சுன்னா எந்த பிரச்சனை மேலே அதோடு முடிஞ்சிடும். ஆனால் பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழிச்சொற்களை பேசுபவரின் உடல் பாரத்தை இருக்குல்ல, அதையும் இந்த நல்லவர்கள் இந்த அறத்துடன் வாழ்பவர்களோடு சேர்த்து இவனையும் நான் சுமக்கிறேன் இல்லையா, இது என் தர்மமா அப்படின்னு என்றெண்ணி பூமி சுமக்கிறதாம். எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்களா. நல்லவங்க இருக்க இடத்துல சில கெட்டவங்க இருந்தாலே அவங்களே நான் என்ன பண்ணிடும், சேர்த்து சுமக்க தான் செய்யணும், இது என்னோடய தர்மம் போல் அப்படின்னு பூமி எண்ணுமா. அருமை. ஐயன் வள்ளுவனுடைய அந்த யோசனை பார்த்தீங்களா, ஒவ்வொரு குறள்லையும் அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. குறள் என்னதோ புறங்கூறாமை, ஆனால் அந்த 10 குறள்லேயும் 10 விதமான கருத்துக்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையிலே திருவள்ளுவர் இஸ் கிரேட்.
வாங்க 10வது குறளை பார்ப்போம். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. வாங்க மறுபடியும் வாசிப்போம். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. இதனோட அர்த்தம் என்னென்று உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிறருடைய குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமே இந்த உலகத்திலிருந்து போய்விடும், வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும். உண்மைதானே இல்லையா? நம்ம மற்றவங்கள பற்றி புறம் சொல்லும்போது நம்ம பண்ணுற குற்றத்தையும் அதை நம்மளே புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி புறம் கூறுறது தவறு என்று இந்த புறம் கூறுபவர்கள் நினைக்குமே ஆனால், அவர்கள் நினைப்பார்களே ஆனால் இந்த பூமி வாழ்வதற்கு மிகவும் நிம்மதியான ஒரு இடமாக அமையும். எவ்வளோ ஒரு அற்புதமாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. நம்ம பிறருடைய குற்றத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி கொஞ்ச நேரம் நம்மளுடைய குற்றத்தை நம்ம யோசித்து பார்த்தோமே ஆனால் இந்த மாதிரி புறம் கூறுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்க யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னா என் வள்ளுவன் இன்டைரக்டாக திட்டுறாரு போல். அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்கன்னா அவங்கள அறிவே கிடையாது. அறிவு இருந்தால் தான் யோசிப்பார்களே, அறிவு இருந்தால் தான் அறத்தின் வழியிலும் அன்பின் வழியிலும் செயல்படுவார்கள் இல்லையா? அப்போ அறிவில்லாதவர்கள் தான் இந்த புறம் கூறுபவர்கள். அதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. அருமையா ஐயன் வள்ளுவன் முத்தா அருமையான குறள்களை இந்த புறங்கூறாமை என்கின்ற அதிகாரத்தில் நமக்கு தந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, எல்லா அதிகாரமே முத்தான அதிகாரங்கள் தான். அதை நம்ம படித்து அன்றாட வாழ்வில் நம்ம செயல்படுத்தணும் என்னால் நம்மளுடைய வாழ்வு மலரும், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த உலகம் நமக்கு பல விஷயங்களை கற்றும் தரும் இல்லையா? அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறவங்க பாருங்கள். ப்ளஸ் கொஞ்சம் அப்படியே அப்பப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் இது கொஞ்சம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்போம். நம்மளுடைய வாழ்வும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம புறங்கூறாமல் இருக்கக்கூடிய 10 குறள்களையும் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு இதே மாதிரி வரும் நாட்களில் அடுத்த அதிகாரத்தையும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க தான் போகிறோம். ஒவ்வொரு அதிகாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக படிப்போம். இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை என்றால் மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. கண்டிப்பாக இந்த குறளும் அதனுடைய பொருளும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நானும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொரு குறளையும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் வேறு ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுமா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது சொல்லித்தரணுமா, இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை நான் உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக குரூப் 4 எக்ஸாம் 2026 குரூப் 4க்காக நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், தமிழ் குறள் அகாடமின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம தமிழ் குறள் அகாடமி. நன்றி, வணக்கம்.